ஓகேடா. நம்ம நேற்று என்ன பார்த்தோன்றத லைட்டாக ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, டே 1ல வந்து HTML CSS பார்த்தோம், HTML tags and CSS பார்த்தோம். டே 2ல வந்து ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் பார்த்தோம், அதோட டேட்டா டைப்ஸ், வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றது, ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது, ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷன், இதெல்லாம். டே 3 நேற்று என்னன்னா முக்கியமாக நம்ம பார்த்தது எப்படின்னா, எப்படி ஒரு யூஐயை வந்து ஜேஎஸ் மூலமா ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத மெயினாக பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஜேஎஸோட முக்கியமான பர்பஸே வந்து யூஐ ஆக்சஸ் பண்றது பிளஸ் பிசினஸ் லாஜிக் எழுதுறது. ஸோ அதில் பிசினஸ் லாஜிக்கை வந்து நம்மளால இஃப் லூப்பு அப்புறம் இந்த மாதிரி கண்டிஷன் ஆப்ரேட்டர் வச்சு நம்மளால பண்ண முடியும். பட் யூஐ ஆக்சஸ் பண்றதுக்கு ஜேஎஸ்ல இதுதான் ஒரே வழி. ஸோ அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ அது மூலமா நம்ம பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லிசனர்ஸ். ஜாவாஸ்கிரிப்ட்ல எல்லாம் நீ யூஸ்வலா வந்து ஒரு விஷயத்த வந்து நீ சொல்லுவ, அது நடக்கும், ஓகேவா? அதாவது நீ தான் இனிஷியேட் பண்ற. பட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் உனக்கு இனிஷியேட் ஆகணும், அது மூலமா உனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும் அப்படின்ற கேஸ் வந்துச்சுல. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மவுஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மவுஸ் பாயிண்ட் எடுத்துட்டு போய் நான் இந்த H1 மேல வைக்கும் போது எனக்கு ஒன்று நடக்கணும், H1 கிளிக் பண்ணும்போது ஒன்று நடக்கணும், அப்படிலாம் நான் இது பண்ணணும்னா அது பேர் வந்து லிசனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல வந்து ஆக்டிவா ஒரு இது ரன் ஆகிட்டே இருக்கும், ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து மவுஸோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட் அப்புறம் அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு மேல வந்து ஒரு லிசனர் மாதிரி அட்டாச் ஆயிருக்கும், ஒரு அப்சர்வர்னு சொல்லலாம், அது அட்டாச் ஆயிருக்கும், சரியா? அதை பத்தி நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆன் கிளிக்ன்றது ஒரு பேசிக் லிசனர். ஆன் கிளிக் என்ன பண்ண போகுதுன்னா, நான் ஏதோ ஒரு டேக், எந்த ஒரு டேகா இருந்தாலும் அந்த டேகை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்றேன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட பழைய எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல இந்த H1 கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான இது வந்து இது ஒரு ஆட்ரிபியூட்டா தான் இருக்கணும். இந்த ஆட்ரிபியூட்டோட பேர் வந்து ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் இது பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்றேன். என்ன நடக்க போகுது? நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து மை டம்மி ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண போறேன். இதான் நடக்குது, ஓகேவா? ஸோ இதை வந்து நான் இந்த மை டம்மி ஃபங்க்ஷனை நான் வந்து எழுதிக்கிறேன். வார் my dummy function equal to a function console.log called dummy function அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த பர்டிகுலர் ஆன் கிளிக் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த விஷயத்த இதை கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மை டம்மி ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க எப்படி பாத்தீங்கன்னா, இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கன்சோல்ல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நான் அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஆன் கிளிக் லிசனர் சொல்லுவாங்க. அதாவது இந்த H1 நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்ட்டு, சரியா? நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம், ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு நேம் வச்சுக்கலாம். சரி, ஆன் கிளிக்னு ஒரு சொல்றேன். ஆன் கிளிக் ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டுச்சுமா? ஆன் கிளிக்ல கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணணும்னா நீ வந்து இதுல ஒரு கிளாஸ் ஆட் பண்ணணும், சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஆன் கிளிக்ல இந்த எலிமெண்ட்ல H1 அப்படின்ற எலிமெண்ட்ல, ஓகேவா, H1 எலிமெண்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ var element equal to get document dot get element by tag name H1. எனக்கு ரெண்டு H1 கிடைக்கும். அந்த H1ல எனக்கு ஃபர்ஸ்ட் H1 எடுக்கிறேன். அதுக்குள்ள element dot style element dot set attribute style color இல்ல background color அதோட attribute name, அதோட வேல்யூ. ஸோ பேக்ரவுண்ட் கலர் கிரீன் போடலாம், ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த எலிமெண்ட்டுக்கு கலர் இந்த செட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணும்போது செட் ஆட்டிடியூட் ஆஃப் அன்டிஃபைன். ஸோ H1 H1 போடும், பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு இந்த இடத்துல. நல்லா நோட் பண்ணீங்களா? புரியுதா? ஸோ இது கால் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆட்ரிபியூட் செட் பண்ணிச்சு. இதை நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணா போயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன வந்து ஆன் கிளிக் பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய பார்க்கலாம். ஆன் மவுஸ் ஓவர்,
ஆன் மவுஸ் ஓவர் தான் என்னோட மவுஸ் பாயிண்டர் வந்து இது மேல இப்படி போகும்போது அதான் மவுஸ் ஓவர் இந்த மாதிரி பண்ணும்போது சரியா, அது கொஞ்சம் எழுதலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே ஃபங்க்ஷன் கால் பண்ண போறேன், இங்கேயே கால் பண்ணலாம். நம்ம வேணாம், இதுக்கு கால் பண்ணலாம், செகண்ட் ஒன் கால் பண்ணலாம். ஆன் மவுஸ் ஓவர் ஃபங்க்ஷன், எனக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண அப்படின்னு சொல்றேன். நான் இப்போ மவுஸ் ஓவர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். var mouse over function equal to a function. இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இதே இதான் பண்ண போறேன். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா கலர் அதே கலர் அதே மாதிரி தான் பண்ண போறேன் சரியா. பேக்ரவுண்ட் கலரை கிரீன் மாத்த போறேன். இந்த வாட்டி என்ன பண்றேன்னா ஒன்னோட இதை மாத்துறேன், அதாவது செகண்ட் ஒன் 0th எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மாத்த போறேன். இப்ப பார்த்தனா இது மேல போகும்போது கலர் மாறுது, புரிஞ்சுதா? நான் கிளிக் பண்ணல, அது மேல கிட்ட கொண்டு போனோன்னு கலர் மாறிடுச்சு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இது மேல போட கலர் மாறாது, கிளிக் பண்ணாதான் கலர் மாறும். ஓகேவா? ஃபைனா? சோ இது ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது கூட இன்னொரு இது பண்ண போறோம். ஆன் மவுஸ் அவுட், மவுஸ் வெளியே வந்தா என்ன பண்றது அப்படின்றத போடலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட இண்டெக்ஸ் HTML இதுக்கே போடலாம். ஆன் மவுஸ் அவுட் ஈக்குவல் டு எனக்கு வந்து ஆன் மவுஸ் அவுட் ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ ஆன் மவுஸ் அவுட் ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன். இந்த இடத்துல கலர் வந்து திருப்பி ரெட்டுக்கே கொண்டு போறேன் சரியா. இப்ப போய் பாத்தீங்கன்னா இது உள்ள வரும்போது கிரீன் கலர் ஆச்சு, வெளியே எடுக்கும் போது மவுஸ் அவுட் கால் ஆகி எனக்கு வந்து ரெட் கலரா திருப்பி மாறிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து லாக் பண்ணி பார்க்கலாம். console.log mouse out mouse over ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா மவுஸ் ஓவர் கால் ஆயிடுச்சு, வெளியே எடுக்கணும் மவுஸ் அவுட் கால் ஆகுது. மவுஸ் ஓவர் மவுஸ் அவுட் மவுஸ் ஓவர் மவுஸ் அவுட். இங்கே போனீங்கன்னா எதுவுமே கால் ஆகல, ஏன்னா நான் இந்த டேக்கு நான் எதுவுமே எழுதலை. கரெக்டா? இந்த டேக்கு மட்டும்தான் மவுஸ் ஓவரும் எழுதியிருக்கேன், மவுஸ் அவுட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் வேற எதுவும் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுக்கு இன்னொரு விஷயம் எப்படி ஈவெண்ட் லெஸ்னஸ் பார்க்கலாம்னா இங்க ஒரு இடத்துல இருக்கும். இதுலயே இந்த இது எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா ஸ்டைல்ஸ் காட்டும், என்னென்ன ஸ்டைல்ஸ், அதுல ஈவெண்ட் லெஸ்னஸ் இருக்கும். நான் இதுக்கு 2 ஈவெண்ட் எழுதியிருக்கேன், ஒன்னு வந்து மவுஸ் அவுட் எழுதியிருக்கேன், இன்னொன்று மவுஸ் ஓவர் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா மவுஸ் ஓவர் கால் ஆகுது, மவுஸ் அவுட் கால் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா கலர் மாறுது பாருங்க, ஸ்டைல் மாறுது பாருங்க. இந்த ஸ்டைல் மாறுறதுக்கு காரணம் நம்ம எழுதின அந்த ஃபங்க்ஷனால தான் ஸ்டைல் மாறுது. ஓகேவா? ஸோ இது வந்து மவுஸ் ஓவர் அண்ட் மவுஸ் அவுட் இந்த ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபோக்கஸ் இன், ஃபோக்கஸ் அவுட், ஃபோக்கஸ் அப்படின்னு 3 லிஸ்னஸ் பார்க்க போறோம். இந்த லிஸ்னஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா மேஜரா நீங்க இந்த 6 லிஸ்னஸ் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. இதை ரேப் பண்ணி தான் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. நிறைய என்ன சொல்றது, நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இதை ரேப் பண்ணி தான் எழுதிருப்பாங்க. ஆன் கிளிக், ஆன் மவுஸ் ஓவர் கிளிக் பண்ணி ஆன் ஹோவர் எழுதியிருப்பாங்க, அவங்களோட ஓன் ஃபங்க்ஷன் கால் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ ஆன் ஃபோக்கஸ் வந்து மேஜரா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்புட் எலிமெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இன்புட் எலிமெண்டோட ஃபோக்கஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு இன்புட் எலிமெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்ல ஒரு இன்புட் எலிமெண்ட் கிரியேட் பண்றேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், வேல்யூ ஈக்குவல் டு டெக்ஸ்டே இருக்கட்டும், வேல்யூ வேண்டாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆன் ஃபோக்கஸ், இந்த இன்புட் எலிமெண்ட்டை ஃபோக்கஸ் ஆகும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுத போறேன். ஆன் ஃபோக்கஸ் ஈக்குவல் டு இங்கே நம்ம எழுதிடலாம் ஃபங்க்ஷனை, இப்படியும் எழுதலாம் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு. சரி வேண்டாம், இப்படி வேண்டாம். ஆன் ஃபோக்கஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுன்னு எழுதுறேன். ஸோ ஆன் ஃபோக்கஸ் ஃபங்க்ஷன் எழுதிடுறேன். இங்கே var ஆன் ஃபோக்கஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிட்டு console.log focus focus in அப்படின்னு இன்னொன்று இருக்கு, அவுட் இன்னொன்று இருக்கு. இதுக்கான டிஃபரன்ஸ் நான் சொல்லி தரேன். இன் அவுட் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் கால் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது. இது பாத்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ்ன்ற ஃபங்க்ஷன் காலே ஆகல.
பட் நான் இதுல ஒன்ஸ் உள்ள போயிட்டேன்னா இங்க ஃபோக்கஸ் கால் ஆயிடுச்சு. இதான் ஃபோக்கஸ் ஃபங்க்ஷனோட இது. அதாவது ஒரு பர்டிகுலர் இன்புட் எலமெண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், அதான் ஃபோக்கஸ்க்கான இது. இப்போ ஃபோக்கஸ் இன் ஆன் ஃபோக்கஸ் இன் ஆன் ஃபோக்கஸ் இன் ஃபங்க்ஷன் கால் பண்றேன். இது பாத்தீங்கன்னா உள்ள ஃபோக்கஸ் ஆன உடனே ஃபோக்கஸ் இன் கால் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் உள்ள ஃபோக்கஸ்ல இது ஃபோக்கஸ்ல தான் இருக்கா அப்படின்றத கால் பண்றதா ஃபோக்கஸ் இன். ஓகேவா? இப்போ ஃபோக்கஸ் அவுட். இதுல ஃபோக்கஸ்க்கும் ஃபோக்கஸ் இன்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபோக்கஸ் இன் வருமா? கிளிக் பண்ண போச்சுலயே ஃபோக்கஸ் வந்துரும். நான் ஃபோக்கஸ்ன்றது இந்த இடத்துல வந்துட்டேன். ஓகேவா? உள்ளதான் ஃபோக்கஸ் இருக்குன்றது. ஆக்சுவலா ஃபோக்கஸ் என்னன்றது வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகுறது. ஃபோக்கஸ்ன்றது வந்து இதுல ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஃபோக்கஸ் என்னன்றது வந்து இது அபவுட் டு கெட் ஃபோக்கஸ். நான் இது கிட்ட போயிட்டு உள்ள போகும்போதே அந்த இது நம்மளால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது நார்மல் மேனுவல். பட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கண்டுபிடிக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குல்ல ஜாவா ஸ்கிரிப்ட், அந்த டைம்ல உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபோக்கஸ் அவுட் பத்தி சொல்றேன். ஃபோக்கஸ் இன் உள்ள போயிடுச்சு. இப்போ நான் வெளில வந்தேன்னா ஃபோக்கஸ் அவுட். ஜென்ரலா நான் வெளியே இருக்கிற ஃபோக்கஸ் அவுட் கால் ஆகாது. பட் ஒரு வாட்டி நான் உள்ள போயிட்டேன்னா அது ஃபோக்கஸ், இது ஃபோக்கஸ்ல இருக்கு பிளஸ் ஃபோக்கஸ் இருக்கு, அபவுட் டு கெட் ஃபோக்கஸ், இது ரெண்டும் கால் ஆயிடுச்சு. நான் வெளியே வந்தேன்னா ஃபோக்கஸ் அவுட் கால் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மேஜரா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஏதாவது வேலிடேஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமெயில் எழுதுறேன், gmail.com ஏதாவது ஒரு இமெயில் எழுதுறேன். ஓகேவா? sam@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இது போறேன். நெக்ஸ்ட் இது போகும்போது எனக்கு இந்த இடத்துல வேலிடேட் பண்ணணும் அப்படின்ற கேஸ்ல, புரியுதா? இதுக்குள்ள வரும்போது வேலிடேட் பண்ணு, வெளியே வரும்போது சில இடத்துல எல்லாம் நீ பார்த்தனா ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தனா வெளியில வரும்போது வேலிடேட் பண்ணும். இது வந்து வேலிட் நம்பரா, வேலிட் ஃபோன் நம்பரா, வேலிட் இமெயிலா அப்படின்றதெல்லாம் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ஈவெண்ட் லெஸ்னஸ். புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது மாதிரி நிறைய ஈவெண்ட் லெஸ்னஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே நிறைய ஈவெண்ட் லெஸ்னஸ் இருக்கு. நான் மேஜரா இந்த 3 ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணா, நம்ம மேஜரா இதுதான் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. கிளிக் லிஸ்னஸ், ஓவர் லிஸ்னஸ், ஓவர் அவுட் லிஸ்னஸ், ஃபோக்கஸ் லிஸ்னஸ், ஃபோக்கஸ் அவுட், ஃபோக்கஸ் இன், இந்த லிஸ்னஸ் தான் யூஸ் பண்ணுவோம் மேஜரா. ஓகேவா? அதனால தான் நான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இப்போதைக்கு. பட் அது இல்லாம நிறைய லிஸ்னஸ் இருக்கு. அது நம்ம போய் நான் லிங்க் அனுப்புறேன், அந்த லிங்க்ல அது எல்லாமே இருக்கு. சரியா? ஓகே ஃபைன். இது நம்ம அப்படியே எங்கேயா சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம லிஸ்னஸ் பத்தி பார்த்தாச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலா இன்னைக்கான டார்கெட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்றத திருப்பி எல்லாருமே ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணுங்க. ஓகேவா? ரீவிசிட் பண்ணிட்டு ஒரு வாட்டி பாருங்க. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, மேஜரா வந்து ஆப்டிமைஸ் தான் பண்ண போறேன் இந்த கோடை. ஓகேவா? ஆப்டிமைஸ் பண்றேன்னா நான் வந்து ஒரு பிசினஸ் லாஜிக்கையும், இதுக்குள்ள ஒரு பிசினஸ் லாஜிக்கையும், பிசினஸ் லாஜிக் நான் சொன்னா ஒரு நார்மல் லாஜிக்கையும், இந்த கோடை எப்படி நம்ம இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் காட்ட போறேன். சரியா? எதுக்காக நான் இதை காட்ட போறேன்னா, இது யூஸ் பண்ணி தான் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. நம்ம இப்ப எழுதிக்கொள்ள இந்த கோடை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு ஜெனரலைஸ் ஃபங்க்ஷன் தான் கொண்டு வந்தோங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து நிறைய ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் டைரக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதனால தான் நான் டைரக்டா அங்க போறேன். சரியா? சோ இப்போ எல்லாருக்கும் இது புரிஞ்சதுல எப்படி இது ஜென்ரேட் ஆச்சு? இல்லைன்னா திருப்பி ஒரு வாட்டி நான் சொல்லி தட்டா, இதை ஒரு வாட்டி வேணா நான் சொல்லி கொடுத்துட்றேன். சிம்பிள். நான் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னோட பாடிக்குள்ள அப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி கிரியேட் பண்றேன் அப்படின்றது தான் இந்த ஃபுல் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன பாத்தீங்கன்னா இந்த H1. இந்த H1 எலிமெண்ட்டை நான் எப்படி கிரியேட் பண்றேன்றது தான் விஷயம். ஸோ இந்த H1 எலிமெண்ட் எப்படி கிரியேட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் பாடி எலிமெண்ட்ல தான் அட்டாச் பண்ணணும்னாலும் பாடி எலிமெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் H1 எலிமெண்ட் கிரியேட் பண்றேன். டாக்குமெண்ட் கிரியேட் எலிமெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி H1 கிரியேட் பண்ணிட்டு அதோட இன்னர் டெக்ஸ்ட் வந்து மை டு டூ லிஸ்ட்னு போட்டுட்டு அதை கொண்டு போய் என்னோட பாடியில அப்பன் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது அப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? செகண்ட் எலிமெண்ட் அதே மாதிரி ஒரு H1 எலிமெண்ட் கிரியேட் பண்ணி அதே மாதிரி அப்பன் பண்றேன். செகண்ட் எலிமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. தேர்ட் எப்படி பண்றேன்னா, எனக்கு தேர்ட் வந்து ஒரு பெரிய எலிமெண்ட் OL ஒரு எலிமெண்ட். நல்லா பாத்தீங்கன்னா OL ஒரு எலிமெண்ட், அதுக்குள்ள வந்து நிறைய மல்டிபிள் எலிமெண்ட். ஸோ என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் OL கிரியேட் பண்ணிட்டு, ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட உள்ள எலிமெண்ட்ஸ் தான் கிரியேட் பண்றேன். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லை கிரியேட் பண்றேன், அப்புறம் செகண்ட் எல்லை கிரியேட் பண்றேன், தேர்ட் எல்லை கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணி என்னோட தேர்ட் எலிமெண்ட், அதாவது என்னோட OL எலிமெண்ட்ல அட்டாச் பண்றேன். அட்டாச் பண்ணிட்டு அந்த OL எலிமெண்ட் எடுத்துட்டு போய் என்னோட பாடி எலிமெண்ட்ல அட்டாச் பண்றேன். நல்லா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரீ. இது கிரியேட் பண்றது வந்து நம்ம ஒரு ட்ரீயை தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. சரியா?
இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவா இருக்கும் இங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரியேட் எலமெண்ட் H1, அப்புறம் அப்பன் பண்றது பாடி டாட் அப்பன் சைல்ட், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டேட்டிவா இருக்கு. அப்புறம் இன்னர் டெக்ஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்றது ரிப்பீட்டேட்டிவா இருக்கு. சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா காமனா ஃபங்க்ஷன்ஸ் எழுதி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலமா நம்ம வந்து இதை பண்ணோம் இதை அச்சீவ் பண்ண போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இருக்கிறதுலே முதல்ல என்ன பண்ண போறோம்னா எது வந்து அதிகமா ரிப்பீட்டேட்டிவா பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதிகமா ரிப்பீட்டேட்டிவா பண்றதுன்னா ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்றோம். டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் சம்திங், டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் சம்திங், டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் சம்திங் சம்திங், இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அந்த இடத்துல. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு காமன் ஃபங்க்ஷன் வார் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த எலமெண்ட் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு டேக் நேம் வாங்க போகுது. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு வேலிடேஷனும் வைக்க தேவையில்ல. இது ஒரு ஃபங்க்ஷன், நம்ம எந்த வேலிடேஷனும் வைக்க தேவையில்ல, ஏன்னா நம்ம தான் இன்டர்னலா யூஸ் பண்ண போறோம். இதுக்குள்ள ஒரு டேக் நேம் வாங்குது. டேக் நேம் வாங்கிட்டு இது என்ன பண்ண போகுதுன்னா ஸோ அந்த டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் பண்ணி அந்த டேக் நேம்ல ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த எலமெண்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? அந்த எலமெண்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ லெட் எலமெண்ட் ஈக்குவல் வார் எலமெண்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் எலமெண்ட் ரிட்டர்ன் வந்து எலமெண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம கால் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா கிரியேட் எலமெண்ட்டை டைரக்டா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா இப்போ இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னாலும் அதே தான் ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ எப்படி ரெண்டர் ஆகுது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் போது கிரியேட் எலிமெண்ட் சொல்றோம், அந்த டேக் நேம் நம்ம சொல்றோம். ஸோ உள்ள போயிட்டு அந்த டேக் நேம் ரெண்டர் பண்ணுது. திருப்பி செகண்ட் எலிமெண்ட்டுக்கு H1 சொல்றோம், கிரியேட் எலிமெண்ட் தான் சொல்றோம், அதே மாதிரி போய் உள்ள என்டர் ஆகும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒரு அடுத்தது பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற என்ன விஷயம்னா இந்த இன்னர் டெக்ஸ்ட். இந்த இன்னர் டெக்ஸ்ட் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், வார் செட் இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு எலிமெண்ட் வாங்க போறோம். ஒரு எலிமெண்ட் வாங்க போறேன், அந்த எலிமெண்ட்ல என்ன டெக்ஸ்ட் அப்பன் பண்ண போகுதுன்னு வாங்க போறோம். ஓகேவா? ஒரு HTML எலிமெண்ட் வாங்க போறேன், அதுக்குள்ள என்ன டெக்ஸ்ட் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஈக்குவல் டு a function. இங்க என்ன பண்ண போறோம்னா ஐடியா என்ன பண்ணுதுன்னா இது HTML எலிமெண்ட்ல டாட் இன்னர் டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அதை பண்ண போறேன். புரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எங்கெல்லாம் இப்படி கால் ஆயிருக்கோ அந்த இடத்தெல்லாம் போயிட்டு செட் இன்னர் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் H1 எலிமெண்ட்ல என்னோட மெயின் டு டு லிஸ்ட்டை போடு அப்படின்னு சொல்றேன். என்னோட செகண்ட் எலிமெண்ட்ல என்னோட செகண்ட் ஹெட்டரை போடு. அதே மாதிரி எல்லாத்தையும் என்னோட ஃபர்ஸ்ட் எல்ஐல ட்ரையல் கிளாஸை போடு. என்னோட செகண்ட் எல்ஐல டே 1, என்னோட தேர்ட் எல்ஐல அந்த ஃபங்க்ஷன்ல எது ரிட்டர்ன் ஆகும்? இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது, ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை நீ எதுலயுமே அசைன் பண்ணல. கரெக்டா? இந்த வேல்யூ நீ எதுலயுமே அசைன் பண்ணல, அதனால நீ ரிட்டர்ன் பண்ணல. சோ இப்போ நம்ம கேட் ரெஃப்ரெஷ் பண்ணோம், அதே ஏதோ எரர் அடிக்குது. என்ன ஏதாவது HTML element dot inner text is not a function அப்படின்னு சொல்லுது, ஏன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல எலிமெண்ட் அனுப்பல. ஸோ ஃபர்ஸ்ட் H1 எலிமெண்ட்
இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேஸ் அப்படியே கொடுக்கும். இங்க இருந்தே கால் ஆகல, இந்த எலிமெண்டே ஒர்க் ஆகல இல்லை. ஓகே, நான் என்ன டெக்ஸ்ட்ன்றது ஃபங்க்ஷன் கிடையாது, என்ன டெக்ஸ்ட் ஈக்குவல் டு. ஓகேவா, அதே இது ஜெண்டர் ஆயிடுச்சு. ஃபைனா, இப்போ நம்ம என்ன ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஒன்று கிரியேட் எலிமெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அப்புறம் வந்து செட் இன்னர் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல அப்டேட் பண்றோம் பாடியில. ஓகேவா, ஸோ என்ன பண்றோம்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறோம், அப்பன் டு பாடி அப்படின்னு எழுத போறோம் ஒரு எலிமெண்ட். இது வந்து பாடி எலிமெண்ட், பாடி இன்னர் எலிமெண்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த மெத்தட் இதுக்குள்ள போட்டு பாடி எலிமெண்ட் டாட் அப்பன் சைல்ட் பாடி இன்னர் எலிமெண்ட் இவ்வளவுதான். சரியா, இப்போ எங்கெல்லாம் நம்ம பாடி அப்பன் பண்ணோமோ அந்த இடத்துல எல்லாம் போயிட்டு இதை பட்டு போட்டா போதும். அப்பன் பாடி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அப்பன் பாடி செகண்ட் எலிமெண்ட், அப்புறம் லாஸ்ட் இங்கே ஒரு அப்பன் பாடி, அப்பன் டு பாடி தேர்ட் எலிமெண்ட். ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப போய் ஒருத்தர் ஒரு இந்த கோடை ரீட் பண்ணானா ஒரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு கிரியேட் எலிமெண்ட் பண்றாங்க, அந்த எலிமெண்ட்டை வந்து இன்னர் டெக்ஸ்ட்ல போட்டுட்டு அப்பன் பாடியில பண்றாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் எலிமெண்ட்டும் அதே மாதிரி தான் பண்றாங்க, செகண்ட் எலிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இன்னர் டெக்ஸ்ட் செட் பண்ணிட்டு அப்பன் பாடியில பண்றாங்க. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு ரிப்பீட்டேட்டிவ் கோட் இருக்கு. என்னது, ஒரு பாடிக்குள்ள ஒரு பாடிக்குள்ள ஒரு எலிமெண்ட்டை போடணும், அந்த எலிமெண்ட் வந்து H1, அதோட இன்னர் டெக்ஸ்ட் வந்து மை டு டூ லிஸ்ட், அவ்வளவுதான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இதையும் வந்து காமன் ஆக்கிடலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா append or add H1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா அதுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட் மட்டும் வாங்கிக்கும். வாங்கிட்டு என்ன பண்ணோம்னா பாடிக்குள்ள தான் பண்ணோம், add H1 to body நான் கால் பண்ணிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. இதோட வேலை என்னன்னா இதோட வேலை என்னன்னா ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணும், கிரியேட் எலிமெண்ட் H1 for H1 எலிமெண்ட் ஈக்குவல் டு ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணும். அந்த எலிமெண்ட்டுக்கு செட் இன்னர் டெக்ஸ்ட் வந்து இந்த H1 எலிமெண்ட்டுக்கு இன்னர் டெக்ஸ்ட் வந்து என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அதை வந்து பாடியில அப்பன் பண்ணிடும். H1 எலிமெண்ட் நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த இடத்துல add H1 to body அப்படின்னு கால் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு இன்னர் டெக்ஸ்ட் கால் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை. இப்ப ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கு அதே மாதிரி ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த எலிமெண்ட்ல இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? இப்ப பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணா அதே தான் வருது. பட் நமக்கு இப்ப இன்னும் கிளீனரான கோட் இருக்கு. எப்படி கோட் இருக்கு? ஸோ இதெல்லாம் மறந்துடுங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு ஜெனரலைஸ்ட் ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு ஹெட்டர் H1 to பாடி ஆட் பண்ணிருக்கேன், H1 to பாடி ஆட் பண்ணிருக்கேன், என்னோட டெக்ஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி நம்மளோட எல்ஐக்கும் செய்யலாம். ஏன்னா எல்ஐல பாத்தீங்கன்னாலும் இந்த எல்லாமே வந்து ஒரே எலிமெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு நல்லா பாத்தீங்கன்னா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே மாதிரி பண்ணலாம். ஓகேவா, ஸோ என்ன பண்றோம், இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து add OL to body அப்படின்னு எழுதுறோம். add LI to 1 OL
அப்படின்னு எழுதுறோம். ஸோ அதுக்கு என்ன தேவை? வெறும் ஒரே ஒரு ஓஎல்லும், அதாவது ஓஎல் எலமெண்ட்டும் ஒரு டெக்ஸ்டும் தேவைப்படுது. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரியேட் எலமெண்ட் எல்ஐ. ஸோ நான் ஒரு எல்ஐ எலமெண்ட் கிரியேட் பண்றேன். அதோட என்ன டெக்ஸ்ட் என்ன பண்றேன்? என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறாங்களோ என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதை கொண்டு போய் ஓஎல் எலிமெண்ட்ல அட்டாச் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் இந்த ஓஎல் எலிமெண்ட்டை மட்டும் கால் பண்ணா போதும். ஸோ என்ன பண்றேன்னா ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஐ எலிமெண்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட் எல்ஐ டு ஓஎல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓஎல் எலிமெண்ட் என்ன தேர்ட் எலிமெண்ட் கால் பண்ணிட்டு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் சொல்றேன். ட்ரையல் கிளாஸ் அப்படின்ற கிளாஸ் சொல்றேன். பண்ணா மட்டும் போதும், இது ஆட்டோமேட்டிக்கா அதுல அட்பண்ட் ஆயிடும். இது செகண்ட் எல்ஐ, இது என்னோட தேர்ட் எல்ஐ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா H1 கிரியேட் பண்ணிருக்கேன், திருப்பி அதே மாதிரி H1 கிரியேட் பண்ணிருக்கேன், அப்புறம் ஒரு தேர்ட் எலிமெண்ட் வந்து ஒரு ஓஎல் எலிமெண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலா ரிப்பீட்டேட்டிவ். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலா ரிப்பீட்டேட்டிவ். இந்த 3 லைன் வந்து ரிப்பீட்டேட்டிவ். ஸோ இந்த 3 லைனை நான் என்ன பண்ண போறேன்னா லூப் வச்சு எழுத போறேன். ஸோ எப்படி எழுத போறேன்னா என்ன பண்ணலாம்னா புதுசா ஒரு இது கிரியேட் பண்ணலாம். என்னன்னா வார் add OL to body அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் ஜஸ்ட் வந்து கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஒரு அரே அக்செப்ட் பண்ண போகுது. அந்த அரே வந்து எல்ஐ ஐட்டம்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று அக்செப்ட் பண்ண போகுது. சரியா? ஸோ இதோட பார்த்துனா என்ன ஆக போகுதுன்னா ஸோ வார் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட தேர்ட் எலிமெண்ட்டை கிரியேட் பண்றேன். சாரி, என்னோட ஓஎல் எலிமெண்ட்டை கிரியேட் பண்றேன். அதான் என்னோட டார்கெட். ஸோ ஓஎல் எலிமெண்ட் கிரியேட் பண்றேன். ஓஎல் எலிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு எல்ஐ ஐட்டம் டெக்ஸ்ட் இது வந்து நான் இப்போ வந்து இப்போதைக்கு ஒரு அரேவா கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ண போறேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ண போறேன். ஃபார், நல்லா கவனிங்க, ஃபார் i ஈக்குவல் டு 0, i is less than li item text dot length. ஓகேவா? i பிளஸ் பிளஸ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறேன்னா நான் இதே ஃபங்க்ஷனை ஆட் எல்ஐ டு ஓஎல் கால் பண்ண போறேன். வித் ஓஎல் எலிமெண்ட்ல எல்லாத்தையும் அட்டாச் பண்ணு, எலிமெண்டோட டெக்ஸ்ட் ஒவ்வொரு வாட்டியும் சேஞ்ச் பண்ணு. என்னன்னா எல்ஐ எலிமெண்ட் டெக்ஸ்ட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்றேன். சொல்லிட்டு இதை இங்க கால் பண்றேன். வெளியே எப்படி கால் பண்ண போறேன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல add OL to body அப்படின்ற ஃபங்க்ஷன், இதுக்குள்ள ஒரு அரே. இந்த அரேல என்னன்னா என்னோட 3 எல்லையோட டெக்ஸ்ட். ஓகேவா? day 1, day 2. இப்போ இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல போயிட்டு இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் append to body OL element அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஜெனரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுல நம்ம ஆக்சுவலா வந்து நம்மளோட கோட் எதுனா இந்த 3 தான். add h1 to body with this text, add OL to body with this array of LI elements text அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இப்போ போய் நம்மளோட இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெண்டர் ஆகல, ஏதோ எரர் அடிக்குது. என்ன எரர்னு பார்க்கலாம். ஸோ நான் எரர் எப்படி பார்க்கணுன்றத சொல்லித்தரேன். ஸோ கன்சோல்ல எரர் அடிக்கும். எரர் அடிச்சோம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய விஷயம். இதுல பாத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதுன்றோம். அதாவது இது வந்து ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்னா இதான் ரீசெண்ட் கால் வந்து எரர் வந்து இங்கதான் அடிச்சிருக்கு. ஆட் எல்ஐ டு ஓஎல் அதுல கால் ஆயிருக்கு. அதுல இருந்து ஆட் ஓஎல் டு பாடி போயிருக்கு. சாரி, ஆட் ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன்ல இருந்து போயிருக்கு. அதாவது மெயின் வெளியில இருந்து நீங்க எதுவுமே கால் பண்ண இதுதான் அனானமஸ் ஃபங்க்ஷன். இங்க இருந்து இங்க போயிருக்கு. இதுல இருந்து இது உள்ள வந்திருக்கு. கன்சோல் இது உள்ள வந்திருக்கு. அது வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆட் எல்ஐ டு ஓஎல். இந்த இடத்துல தான் எரர் அடிச்சிருக்கு. நமக்கு என்ன எரர்னா h1 எலிமெண்ட் என்னன்னு அடிச்சிருக்கு, h1 எலிமெண்ட் இஸ் நாட் அ டிஃபைன்ட் அப்படின்னு அடிச்சிருக்கு. உங்களுக்கு h1 எலிமெண்ட் நான் கால் பண்ணியிருக்கேன், இது தப்பு. இது வந்து எல்ஐ எலிமெண்ட் இந்த இடத்துல.
ஆட் எல்ஐ டு ஓஎல். ஃபர்ஸ்ட் எல்ஐ கிரியேட் பண்றேன். எந்த ஓஎல் எலிமெண்ட்டோ அந்த ஓஎல் எலிமெண்ட் டாட் அப்பெண்ட் சைல்ட் எல்ஐ எலிமெண்ட். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ண ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது இதுல என்ன ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா, நான் இப்போ பண்ண இந்த விஷயத்தினால இந்த பர்டிகுலர் கோடை வந்து மேக்சிமமா எவ்வளவு முடியுமோ, இன்னும் நம்ம நிறைய ஜெனரலைஸ் பண்ணலாம். கோடை எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெனரலைஸ் பண்ணதுனால நமக்கு என்ன பண்ண முடியும்னா, புதுசா ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணோம்னா ஜஸ்ட் இப்படி காப்பி பண்ணி இப்படி போட்டு இதில் போட்டு ஆட் பண்ணா மட்டும் போதும். புரியுதா? இப்போ நான் ஒரு H1 இங்க வந்து H1 பாடி அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால H1 கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஒரு ஹெடர் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டா போதும். ஸோ இதெல்லாம் ஆட் ஆயிடுச்சு. இதோட டெக்ஸ்ட்டை மட்டும் நான் மாத்திக்கிற போதும் நியூ. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட ஃபுல் யூஐ வந்து நான் இவ்வளவுதான். இதை வந்து நீங்க வந்து ஒரு லைப்ரரியா நினைச்சுக்கோங்க. அதாவது ஒரு லைப்ரரி வந்து உனக்கு இந்த மெத்தட்லாம் கொடுக்குது. H1 கிரியேட் பண்ணு, ஓஎல் கிரியேட் பண்றது இப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்ற மெத்தட்லாம் கொடுக்குது. இப்படி கொடுத்துட்டு அது வந்து நீ இப்படி கால் பண்ணு, சரி வந்து ஒரு அரே ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்தனா நான் உனக்கு வந்து ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி தரேன், இந்த மாதிரி ஓஎல் எலமெண்ட்ல இந்த டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு கிரியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவ்வளவுதான். நமக்கு கால் பண்ண வேண்டியது இவ்வளவுதான் இருக்கும். ஸோ ஐடியலா பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸோட முக்கியமான வேலை இவ்வளவுதான். உனக்கு வந்து ஒரு ஜெனரலைஸ்டா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துரும், அந்த ஃபங்க்ஷனை நீ கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்படி கொடுத்தாலே வந்து உனக்கு வந்து நிறைய கோடு வந்து தேவைப்படாது. ஸோ என்ன பண்ணலாம்னா, நான் இது எல்லாத்தையும் வந்து நான் அப்படியே எடுத்துடுறேன். எடுத்துட்டு என்ன பண்றேன்னா, நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன். இது வந்து என்னன்னா, இந்த ஃபைல்ல இது எல்லாமே இருக்கு. இந்த ஃபைல் பேர் வந்து என்னோட ஃப்ரேம் ஒர்க் .js அப்படின்னு கிரியேட் பண்றேன். நம்ம என்ன ஃப்ரேம் ஒர்க் வேணா இருந்துக்கலாம். அந்த ஃப்ரேம் இதை நான் இங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இன்க்ளூட் பண்றேன், ஸ்கிரிப்ட் src equal to framework.js அப்படின்னு இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அதே தான் ரெண்டரா இருக்கு. என் கோடு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் எனக்கு ஒரு பாடியில H1 எப்படி ஆட் பண்ணும், ஒரு பாடியில ஓஎல் எப்படி ஆட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸை கொடுத்தா மட்டும் போதும். நான் ஜஸ்ட் அதை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது ஒரு கோட் நம்ம ஜெனரலைஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க் எழுதலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஆப்டிமைசிங். ஓகேவா? இதுல என்ன புரியலன்றது கேளுங்கடா. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ட்ரை பண்ணணும். நீங்களும் ரொம்ப ஜெனரலைஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நம்ம வந்து ரியாக்ட் அடுத்து வந்து ஒரு 2-3 கிளாஸ் நம்ம ரியாக்ட் ரீச் ஆகும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீ பார்த்தனா நான் கிட்டத்தட்ட வந்து நம்ம இவ்வளவு நாள் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே நான் இதை யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்க பார்த்தா இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள போறேன்னா லூப் யூஸ் பண்ணியிருப்பேன், சின்னதா ஒரு லூப் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நான் நிறைய விஷயம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். சரி சொல்லு. ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி நீ சொல்றா சிவா. நீ அங்க லைன் ஐட்டம்ஸ் டாட் லென்த் நீ பாஸ் பண்ணியிருக்கல்ல, அது வந்து அரேவோட லென்த்தா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்படியா இல்லாட்டி அரேவோட லென்த்தா தானே கன்சிடர் பண்ணும்? எக்ஸாக்ட்லி. அதாவது மொத்தம் 3 கேப்பீங்க நான் எதிர்பார்த்தேன். ஸோ ஒரு ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க போறது வந்து அசைன்மெண்ட். நான் முதல்ல என்ன பண்ண போறேன், i = 0 சொல்றேன். அடுத்து வந்து ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன்ல என்னோட i <= ஏதாவது ஒரு லென்த், நான் என்ன இதுவரை ரன் பண்ண போறேன், லூப்பை ரன் பண்ண போறோம் அதோட லென்த். ஸோ இது வந்து நான் அரேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். கரெக்டா? ஸோ அரேயோட லென்த் எடுக்கிறதுக்கு நம்ம டாட் ஆப்ரேட்டர்ல டாட் லென்த் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா லென்த் கிடைக்கும். இது வந்து அரேயோட லென்த். ஓகேவா? ஸோ அரேயோட லென்த் கிடைக்குது. அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ரன் பண்ணணும்னு சொல்றேன். என்ன ரன் பண்ண போறோம், i++ ரன் பண்ண போறேன். அதாவது ஒரு வாட்டி ரன் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து i++ வந்து எக்ஸ்ட்ரா ஆயிட்டு அந்த கண்டிஷனை செக் பண்ணும். அப்போ i வந்து லெஸ் தென் லென்த்தா பார்க்கும். 1 is less than லென்த் எவ்வளோனா 3 அப்படின்னா திருப்பி பண்ணும். இந்த மாதிரி until or unless it reaches 2 இது ரன் ஆகும். 3 வந்தோன்னா ஃபெயிலியர் ஆகி வெளியே வந்துடும். ஸோ 0, 0, 1, 2 இதான் வந்து ஐயோட வேல்யூஸா இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஐயோட வேல்யூஸ் என்னலாம், ஸோ எல்ஐ ஐட்டம் ஆஃப் டெக்ஸ்ட் ஆஃப் 0 வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன எலிமெண்ட் கொடுக்கணும் அது வரும். அப்புறம் 1க்கு என்ன எலிமெண்ட் கொடுக்கணும் அது வரும், 2க்கு என்ன எலிமெண்ட் கொடுக்கணும் அது வரும். ஓகேவா?
ஓகேடா. ஃபாஸ்டா போயிட்டேன். பட் ஆனா நீங்க லூப்ஸ் அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த இடத்துல. ஓகே, இன்னொரு ஒரு டவுட். ம் நீ நீயா இல்லையா? ஜெனரலைஸ் இல்ல, நீ அந்த ஃப்ரேம் ஒர்க் ஃபைல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஃப்ரேம் ஒர்க் ஜேஎஸ்ல போட்டல, .jsன்ற இதுல. ஆமா. அதுல வந்து பார்த்தோன்னா வெறும் ஃபங்க்ஷனை மட்டும் தான் கால் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் எல்லாத்துக்கும் வெறும் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே ம் கிடையாது. அது ம் ஸ்கிரிப்டுக்குள்ள இருக்கு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ம் இப்போ மல்டிபிள் ஃபைல்ஸ் எல்லாம் போகுதுனாலும் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு அப்படியே அதை ஜஸ்ட் ஒரு தடவையும் ஸ்கிரிப்ட் டேக கால் பண்ணி இந்த மாதிரி போட்டு விட்டாலே போதுமா? அது வந்து வெரி பேசிக் லெவல் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட்ல அப்படி பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து இனிஷியல் ட்ரையல் கிளாஸ்ல மாடியூல்ஸ்னு ஒன்று சொல்லி தருவேன்னு சொன்னேன் கொஞ்ச நாள் ஆனோன்னு. ஓகேவா? ரியாக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு மாடியூல்ஸ்னு ஒன்று சொல்லி கொடுப்பேன். ஸோ இது வந்து நார்மலா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன், ஜாவா ஸ்கிரிப்ட் இப்படி போட்டு நம்ம கொண்டு போகலாம். இது வந்து இட் வில் பி ஈஸி ஃபார் லைக் மெயின்டைனிங் லைக் ஒரு 30 லைன் கோட 100 லைன் கோட. ஓகேவா? 1000 லைன் 2000 லைன் கோட்லாம் வந்துச்சுன்னா அப்ப நீ என்ன பண்ணணும்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்லாம் நிறைய பேக்கேஜிங் சிஸ்டம் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து அப்படி யூஸ் பண்ணி கொண்டு போகணும். சரியா?